நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் திறப்பாரையானால் பிசாசால் என்ன செய்ய முடியாது, ஊட்ட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே வாசல் என்ன செய்யுங்க, திறங்க. நான் போன வாரம் கூட சொன்ன, வாசல திறங்க. நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வசனத்தின் பிரகாரம் நடப்போமானால் அவர் வாசலை என்ன செய்வார், திறக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்ப வாசலை திறக்கணும், எப்ப வாசலை பூட்டணும். யாராவது காலையில 6 மணிக்கு தலைவாசல சாத்தி பூட்டு போடுறவங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. ராத்திரி 9 மணிக்கு தலைவாசல திறந்து போட்டு உள்ள இருக்கிற ஆள் இருக்கீங்களா? இல்ல. அல்லேலூயா. நம்ம வீட்டு வாசலா இருந்தா கூட அதை பூட்டுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, திறக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு உலகத்துல ஒரு வீட்டுக்கு அப்படி ஒரு காலம் இருக்குமானா தெய்வ பிள்ளைகளே, நம்மளை உருவாக்கி நம்மளை அனுதினம் போஷிக்கிற தெய்வத்துக்கு தெரியும் நம்மளை எப்ப ஆசீர்வாதத்தை திறக்கணும், எப்ப ஆசீர்வாதத்தை. அவர் ஆசீர்வாதத்தை பூட்டுகிற தெய்வம் அல்ல. ஆனால் இந்த சபைகளுடைய சுவாபங்கள் சிலவை நம்மிடத்துல காணப்படும் போது நம்மளை திருத்தும் விதமா சில காரியத்தை அவர் என்ன செய்கிறார், லாக் பண்றார். அல்லேலூயா. சிலத்துக்கு பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல பொருளை வாங்கி கொடுத்துருப்பீங்க, நல்ல பொருளை என்ன செஞ்சிருப்பீங்க, வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த பிள்ளை ஷர்ட்டை போடும் போது அந்த பொருளை என்ன செய்வீங்க, நொறுக்கு, நல்லா நொறுக்கு. அல்லேலூயா. நீ நொறுக்கு இன்னொன்னு என்ன செய்யற, வாங்கி தார அப்படி சொல்லுவீங்களா? நான் சாப்பிட்டு அந்த பொருளை பிடிங்க என்ன செஞ்சிருவீங்க, மேல தூக்கி வச்சிருவீங்க. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த அற்ப 500 ரூபாய் 1000 ரூபாய் பொருளா இருக்கும். அதை உடைக்க போகிறது, நான் வாங்கி கொடுத்த பொருளை கொஞ்ச நேரத்தில் உடைச்சிருவோம்னு தெரிஞ்சா நம்ம ஒரு போட்டு அதை வாங்கி நினைச்சிடும் மேல வைக்கிறோம். அல்லேலூயா. அதேதான் பிராக்டிக்கலா ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம். நம்மிடத்துல கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பயன்படுத்த தெரியாதபடிக்கு அல்லது இந்த ஆசீர்வாதத்தின் மீதியினாலே நாம் கர்த்தரை விட்டு வழி மாறி போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறார், கொஞ்சம் லாக் பண்ணி வைக்கிறார். ஆசீர்வாதம் நம்மகிட்ட தான் இருக்குது. பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த பொருள் ரோட்டுக்கு மேல, பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த பொருள் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு போகல. நல்லா புரியணும் பிராக்டிக்கலா. பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த பொருள் அவன் கண்ணு முன்னாடி அவன் கிட்ட தான் இருக்கு, ஆனா அவன் பயன்படுத்த முடியாத விதமா இருக்கும். அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்முடைய கிரியை நிமித்தமாக, நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக சில நேரத்தில் அதை பயன்படுத்த முடியாம என்ன செய்வாங்க, லாக் பண்ணி வைப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் லாக் பண்ணி வச்சதுதான் நினைச்சணும், திறக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூட்டினா என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. அவர் திறந்தா பூட்ட முடியாது. கர்த்தர் நல்லவர். இந்த காரியத்தை மாத்த நீங்க வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எதுக்குமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அலற வேண்டிய அவசியமே இருக்கு. அல்லேலூயா. அவர் பூட்டாம என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் என்ன செய்யக்கூடாது, பூட்டக்கூடாது. இதுல மாத்திரம் ஒரு விசுவாசி உறுதியா இருக்கும். அல்லேலூயா. அவர் திறந்தா எவனால என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. எந்த அதிகாரத்தினாலும் சரி, எந்த அரசாங்கத்தினாலும் சரி, எத்தனை பேர் கூடினாலும் சரி, என் ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரையானது என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. விசுவாசிகள் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து இந்த சபையை குறித்து ஆண்டவர் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? 8ஆம் வசனம் வாசிங்க. கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இப்ப பாருங்க, எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிறது போல இந்த சபையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நாம் கடைசியா பார்த்த 5 சபையில பெருவாரியான சபையில காணப்படக்கூடிய காரியம் என்னது? இந்த கிரியை. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், எப்படியாமா கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். அல்லேலூயா. நாமத்தை மறுதலிக்காத சபை. பலம் எப்படி பலமா? கொஞ்சம் பலம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரியோட இஸ்ரவேல் தேவ ஜனங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் வந்து பாறை இறங்கி நிற்கிறது. அல்லேலூயா. கடலின் மணலத்தனையான ஒரு பெரிய பாளையம் இறங்கி இருக்கிறது. இந்த கிரியோனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலம் தான் இருக்குது. ஏன்னா அவன் ஒரு பயங்கர சுபாவம் உடையவன். அவன் பெரிய பராக்கிரமசாலி கிடையாது, அவன் யுத்த புருஷன் கிடையாது. அல்லேலூயா. அவன் பெரிய யுத்த வீரன் கிடையாது. அவன்
கொஞ்சம் பலம் உள்ள வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாராவது சொல்ல முடியுமா நான் நல்ல பலசாலியா இருக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பலசாலியா இருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கிற யாரெல்லாம் கேட்டா ஏதாவது ஒரு பலவீனத்தை சொல்லிட்டே தான் இருக்கும். வாரம் நான் எந்திரிச்சு நிக்கல அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. ஜெபனால எதுக்காக ஒரு காரியத்துக்கு வாழ்க்கையில என்ன செய்வோம்? எந்திரிச்சு நிற்போம். ஆனா ஆண்டவர் சொன்ன காரியத்துக்காக திரும்ப எந்திரிக்க விடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றும் ஓட்ட ரெக்கார்டு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்க இந்த வாரம் சொல்லியாச்சு. அடுத்த வாரம் ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்க. அடுத்த வாரம் ஆண்டவர் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்க. ஆண்டவர் ஓட்ட ரெக்கார்டா எப்படி? ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தரக்கூடிய நேரத்துல கெட்ட வேண்டிய நேரத்துல கரெக்டா காசு என்ன செய்வாரு? தருவார். முன்னக்கூட்டி கொடுத்த ஃபீஸை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கெட்ட மாட்டோம். அது அவருக்கு நல்லா தெரியும். எதுக்காக ஒன்று கெட்ட செஞ்சிருவானுமா? காலியா கரெக்டா தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தரனால அவருக்கு சோத்தம். தருவது பிள்ளை என்ன செய்யட்டும்? படிக்கட்டும். இருக்கிற அநேக பெண்களுக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்ஜினியரிங் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம 1.5 மாசம் வீட்டுல இருந்தேன். அடுத்த 1 மாசத்துல செமஸ்டர் கடன் வாங்கி போய் என்ன செய்யல? காலேஜ்ல ஃபீஸ் கெட்ட. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஃபீஸ் கொடுத்தா அவன் என்ன செய்யட்டும்? படிக்கட்டும். அல்லேலூயா. இது சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்சம் பலன். இந்த பிலதெல்பியா சபைக்கு எப்படி இருந்ததா? கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்க. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகரை போல ரொம்ப பெருசா ஜெபிக்க முடியாதவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. கவனிங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துல நம்ம தூங்குவோமானால் விழித்து கொள்றதுக்கு ஒரு காலம் வரும். அன்னைக்கு நல்லா தூங்க வேண்டியது. கர்த்தர் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க தூங்க கூடாதோ அங்க என்ன செய்யக்கூடாது? தூங்க கூடாது. எங்க தூங்கணுமோ அங்க தூங்கணும். இந்த சபையில தூங்குறவங்க பாருங்க 11 மணி ஆனாலும் தூங்க வர. நல்லா செக் பண்ணுங்க. இந்த சபையில தூங்குற ஆட்களுக்கு 11 மணி ஆனாலும் என்ன செய்யாது? ராத்திரி 12 மணி ஆனாலும் என்ன செய்யாது? நல்லா பழக்கம் விடுவாங்க. அல்லேலூயா. அது அப்ப என்ன கிரியை உள்ள இருக்குது? தூங்குற நேரத்துல தூங்க விடாம. அல்லேலூயா. தூங்க கூடாத நேரத்துல நல்ல தூக்கத்தை செய்யும் பிசாசு. அல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை முழிச்சிருக்கணுமானா சனிக்கிழமை சாயங்காலம் 9 மணி 10 மணிக்கு என்ன செஞ்சிடணும்? கண்ணு மூடிடணும். 9 மணி 10 மணிக்கெல்லாம் கண்ணை மூடுங்க. சபையில கண்ணு என்ன செய்யாது? மூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இல்லைன்னா 4 மிளக கையில என்ன செய்யுங்க? கொண்டுடுவான். கர்த்தர் நல்லவர். நீ என் நாமத்தை மறுதலியாமல் வாசிங்க. என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன். இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுறாரு, நீ என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. அருமையான தேவர்களே, ஒரு சபை வசனத்தை கை கொள்ளுமானால் அந்த சபைக்கு முன்பதாக திறந்த வாசல் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை என்னுடைய ஆணை 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் அதிகாரம் நினைக்கிற கர்த்தர் நல்லவர். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நான் தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது இந்த ஆலயம் வசனத்தை கை கொள்ளும் போது எனக்கு முன்பதாய் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவராலும் பூட்டக்கூடாது. அல்லேலூயா. அது தொழிலோ வருமானமோ கையின் பிரயாசமோ சரீர சுகமோ ஆசீர்வாதமோ பிள்ளைகளின் எதிர்காலமோ இந்த ஆலயம் வசனத்திலே நடக்குமானால் திறந்த வாசல் உறுதி. அல்லேலூயா. நான் போகிற இடத்துலலாம் வாசல் திறக்கும். நீங்க கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனீங்கன்னா வாசல் திறக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா வாசல் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போற இடத்துல வாசல் பூட்டாது. அல்லேலூயா. காரணம் வசனத்தை கைப்பிடிக்கிறவனோட யார் வருவார்? கர்த்தர் வருவார். ஒரு சிங்கக்குட்டிக்கு முன்னாடி ஒரு தகப்பன் சிங்கம் போதுன்னு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹலோ. ஒரு தகப்பன் சிங்கம் நடந்து போகுது. அந்த காலுக்குள்ள சிங்கக்குட்டி அப்படியே விளையாண்டுட்டே போகுது. ஒரு 50 ஓநாய் கூட்டம் வருது. இந்த சிங்கக்குட்டிக்கு பயமா இருக்குமா எப்படி? சொல்லுங்க. நாங்க எங்கேயாவது காட்டுக்கு போனோம்,
கர்த்தர் நல்லவர். சிங்கத்தை பார்த்தோமா, சிங்கம் குட்டியை பார்த்தோமா, அல்லது 50 ஓநாயெல்லாம் பார்த்தோமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த குட்டிக்கு என்ன செய்யாது? கொஞ்சம் பயம் இருக்கலாம். ஏன்னா குட்டி இல்லையா? இருதயம் எப்படி? சின்ன இருதயம், பிரச்சனையை பார்க்காத இருதயம், சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாத இருதயம், பயம் இருக்கலாம். ஆனா தகப்பன் சொல்லுவாரு, நான் இருக்கேன் கூட. அல்லேலூயா. என்ன செய்யாத, பயப்படாத. அல்லேலூயா. ஒரு உருவ தகப்பன் செய்யும். அந்த வந்த எல்லா ஓநாயோ அது நிறைய என்ன செய்யும்? தகப்பனின் ஒரு சத்தத்துக்கு அது என்ன செய்யும்? தெரிச்சு ஓடிடும். ஓநாய்க்கு தகப்பன் வேண்டாம். தகப்பனை வந்து சண்டை பண்ண முடியாது ஓநாயால, நரியால. ஓநாய்க்கு நரிக்கு எது வேணும்? ஏமா சொல்லுங்க, எதிரிக்கு எது வேணும்? அந்த குட்டி வேணும். அல்லேலூயா. எதுவே தகப்பனோட சண்டை போட முடியாது. தகப்ப பால சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம், அவர்கிட்ட ஒண்ணுமே நடக்காது. அந்த குட்டி வேணும். அப்ப இந்த நரி ஓநாய் எப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த காலுக்கு நடுவுலயே நடக்கிற குட்டி எப்ப தகப்பனை விட்டு பின்னாடி தள்ளி என்ன செய்யும்? வரும். ஊரை பார்த்துக்கிட்டு, அங்க காட்டை பார்த்துக்கிட்டு, பறவையை பார்த்துக்கிட்டு, உலகத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு, தகப்ப முன்னாடி போற தகப்பனை ஃபாலோ பண்ணாம எப்ப அந்த இடைவெளி என்ன செய்யும்? பெருசாகும்னு காத்துக்கிட்டே. ஒருவேளை திடீர்னு இந்த குட்டி அங்க வேடிக்கை பார்த்து, இங்க வேடிக்கை பார்த்து, ஒரு சிலரை போல அன்னைக்கு தூங்கிட்டு வச்சுக்கோங்க, தகப்பன் நிக்க மாட்டாரு. அவர் பாதையை பார்த்துக்கிட்டே நடந்து போவார். என் குட்டியா பின்னாடி என்ன செய்யுது? வருது. ஆனா குட்டி எழுதி போச்சு, தூங்கி போச்சு. குட்டி எழுதிருச்சு, தூங்கிட்டு தகவல் தள்ளி போயிட்டாரு. இப்ப என்ன நடக்கும்? இப்ப என்ன நடக்கும்? இப்போ அந்த பிசாசு காத்திருந்த சந்தர்ப்பம், அந்த ஓநாய் காத்திருந்த சந்தர்ப்பம், நரியெல்லாம் காத்திருந்த சந்தர்ப்பம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது லூக்காவிலே, அவர் தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்திலே தேவாலயத்துக்கு போனார். நல்லா கவனிக்கணும். சொந்த ஊரான நாசரேத்திலே தேவாலயத்துக்கு போனாரா? தேவாலயத்திலே போய் அவர் பண்ண ஒரே வேலை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிச்சார். அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். 4வது அதிகாரம் 16வது வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து. எப்படியா? தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் வாசித்து முடிஞ்சிட்டு உட்கார்ந்தார். பிரசங்கலாம் பண்ணல, வீட்ல வாசிச்சு வர நேரம். கவனிங்க சார், அவர் வாசித்து முடிஞ்சு உட்கார்ந்துட்டார். நீங்க அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். 29வது வசனம் வாசிங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் இயேசு பாடுபட்டார், இயேசு அடிக்கப்பட்டார்னா எந்த அதிகாரம் தான் ஞாபகம் வரும்? எந்த அதிகாரம் வரும்? அவருடைய கடைசி அதிகாரம், வாழ்க்கையின் கடைசி அதிகாரம், சிலுவையில் அடிக்கப்படக்கூடிய அந்த கடைசி சம்பவங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த சிலுவையின் சம்பவத்துக்கு முன்பதாகவே இயேசு தெருவில் இழுத்து செல்லப்பட்டார். தெரியுமா? இதை இன்னைக்கு காலையில வாசிக்கும் போது, நேற்று வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஒரு தொடுதலாக இருந்தது. சிலுவையில் அடிக்கப்படும் கொண்டு போவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்யப்பட்டாராம்? இழுத்து செல்லப்பட்டாராம். வாசிங்க அந்த வசனத்தை. அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. எப்படியா? கூட்டிட்டு போறது வேற, தள்ளிட்டு போறது வேற. கர்த்தர் நல்லவர். ஒருத்தர் கூட்டிட்டு போறதா எப்படி கூட்டிட்டு போவீங்க? கவனிங்க, கவனிச்சாதான் புரியும். இந்த சட்டத்திலே தூக்க வருதுன்னா வெடிதான் போடணும். பக்கத்துல என்ன செய்யணும்? பக்கத்துல வெடியை பொசிஷன் அதெல்லாம் காலை பொசிஷன் தூர போயிடணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஒருத்தர் கூட்டிட்டு போறோம்னா எப்படி கூட்டிட்டு போறோம்? கையை பிடிச்சி வாங்க சார், உட்காருங்க சார்,
ஒரு மரியாதையா கூட்டிட்டு போவோம். ஒருத்தரை தள்ளிட்டு வரணும் எப்படி செய்வோம்? உடனே பிடிச்சி போலீஸ் தள்ளிட்டு போகும்ல, மரியாதை இல்லாம. அவன் நிக்க நிக்க தள்ளுவாங்க, நிக்க நிக்க மிதிப்பாங்க, கீழே விழுவான், கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. வசனம் சொல்லுது அவர் என்ன செய்யறாங்க? ஊருக்கு புறம்பே. நல்லா கவனிங்க, அவர் எருசலேமில மாத்திரம் சிலுவையில் அறையப்படும்படியாய் ஊருக்கு புறம்பே தள்ளப்படல. அவர் தன் வாழ்க்கையிலே ஊழியத்தில் இருக்கும்போது அதே பாட அனுபவிச்சார், அதே அவமானத்தை. ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து, நல்ல பாருங்க, செங்குத்தான மலை எப்படி எருசலேமிலே வீதி வீதியாக ஊருக்கு புறம்பே அடிக்கப்படும் ஆளை போல அடித்து கொண்டு கொண்டு போகப்பட்டாரோ, அதே கொள்ளையார் மலையிலே சிலுவையில் அறையப்பட்டாரோ, அதே சம்பவத்தின் ஒரு ஜெராக்ஸ், நிழல், ஷேடோ. இந்த ஒரே ஒரு வசனம், செங்குத்தான மலையிலே மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு. நல்லா கவனிங்க, இயேசு கொலை பண்ண அவர் ஊழியம் பண்ணும்போது வாழ்வழந்த போது ட்ரை பண்ணிருக்காங்க. கொண்டு போயிட்டாங்க மலைக்கு, சோழிய முடிக்க. அல்லேலூயா. நமக்கு சிலுவையின் பாடு, முள்முடி, சாட்டடி, சவுக்கடி இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடியே ஒரு அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. செங்குத்தான மலையை அவரை இழுத்துட்டு போய் தள்ளிட்டு போய் தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். நல்லா கவனிங்க, ஆளை கொண்டு போயாச்சு மலைக்கு. அருமையான தேவர்களே, நீ வசனத்திலே நடக்கும்படியாய் அவர் செய்த ஒரே ஒரு காரியம், நாசரேத்து ஊரிலே தேவாலயத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்தார். இன்னைக்கு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் கசக்கும், சங்கீத நீதிமொழிகள் இனிக்கும். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வதிப்பேன். தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிச்சா ரொம்ப கசம். அல்லேலூயா. கசப்பு தான் மருந்து, உடலுக்கு நல்லது. கசப்பு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். கசப்பு உடல்ல இருக்கிற கிருமிகளை என்ன செய்யும்? கொல்லும். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மருந்து போல. ஸ்வீட்ட 3 நேரம் நான் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன், கிலோ கணக்கில் சாப்பிடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருத்தராக சொல்ல முடியாது. இந்த ஆசீர்வாத வசனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைதான். அது ஒரு ஸ்வீட் போல. அல்லேலூயா. வரும்போது இனிக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா கசப்பு அனுதினமும் தேவை வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. ஸ்தோத்திரம். அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். இந்த தள்ளிவிட பார்த்தாங்க, ஆள் மறைஞ்சிட்டாங்க, கடந்து போயிட்டார். அவங்க எங்க போனாருன்னே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்தது ஒரே ஒரு அதிகாரம் தான். அல்லேலூயா. ஆனா அங்க இருக்க அத்தனை பேரையும் கொல்றதுக்கு முடிவு பண்ண வச்சுட்டு, காரணம் தெரியுமா? அந்த கிரியை. இன்னைக்கு சபைக்குள்ள தள்ளிட்டு போனவங்க யாரும் கிடையாது. ஆண்டவர் ஊருக்கு புறமே இழுத்துட்டு போனவங்க ஊருக்காரர் கிடையாது. ஆண்டவர் மலைக்கு இழுத்துட்டு போய் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணவங்க ஊருக்காரர் கிடையாது. யார் தெரியுமா? சபைக்குள்ள உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கேட்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் வர வர இருதயம் நொறுக்கப்படும் போது, இருதயம் குத்தும் போது திருந்தணும், முறுமுறுக்கிற ஆவி வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கடந்து போயிடுவார். உன் குடும்பத்தை விட்டு, உன் தொழிலை விட்டு, உன் ஆசீர்வாதத்தை விட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? கடந்து போயிடுவார். இந்த பிலோதெல்பியா சபைக்கு வரலாம். கர்த்தர் நல்லவர். 9வது வசனம் வாசிங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிங்க. இந்த சபை ரொம்ப பெர்ஃபெக்ட்டான சபை. 7 சபையிலேயே ரொம்ப பெர்ஃபெக்ஷனான சபை என்ன சபை? பிலோதெல்பியா சபை. பிலோதெல்பியா சபை. சொல்லுங்க அல்லேலூயா. வாயத்தோடு சொல்லுங்க அல்லேலூயா. அமைதியாக பின்னாடி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லனா ஒரு நாள் அல்லேலூயா சொல்லிட்டே ஓட வேண்டியிருக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னால் நிச்சயமா நடக்கும். பூமியில ஆண்டவர் கிரியை செய்வார். கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் சொல்கிறது, தங்களை யூதர் என்று சொல்லியும் பொய் சொல்லுகிற ஆவியுடையவர்கள் அவன் என்ன செய்வேன்? அவன் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அவர்கள் பிலோதெல்பியாவாகிய சபையே கொஞ்சம் பெயர்ந்தும் என்
நான் அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த யூதர் என்று சொல்லி பொய் சொல்லுகிற ஆவி யார் தெரியுமா? சிமிர்னா சபை. மறந்து போச்சோ? மறந்து போகக்கூடாது. 7 சபை நீ தூக்கத்தில் எழுப்பி 1 மணிக்கு டமாரு பிள்ளைங்க சபை சொல்லு அப்படின்னா அந்த மனப்பாடம் போட செய்யணும் சொல்லணும். அல்லேலூயா. தீர்த்தர சபையில என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லணும். கர்த்தர் நல்லவர். இனி ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பவும் 7 சபைனா ஒரு காலம் பரவாயில்ல கழிச்சு முடியாது. கர்த்தர் நல்லவர். இனி காலம் செல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது இந்த சிமினா சபைக்குள்ள இருந்த சிலரை திருத்தும்படியாய் இந்த சிமினா சபைக்குள்ள ஆண்டவர் கொஞ்சம் பேரை தெரிந்தெடுத்திருந்தார். அவர்களை திருத்தும்படியாய் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரா? இந்த பிலதெல்பியா சபையிட்ட ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, சில காரியங்களை சில நல்ல விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரர்கள் நம்மிடத்துல சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. இந்த சிமினா சபையில் இருந்த ஆவி தெரியுமா? நான் யூதன், நான் விசுவாசி, எனக்கு என்ன தேவையில்லை, அது ஒன்றும் தேவையில்லை, நான் நல்லா ஜெபிக்கிறவனாகும், நான் அனுதினம் வேத சபைக்கு போகிறேன், நான் அனுதினம் உபவாசிக்கிறேன். யார் சொன்ன சபையில முழங்கா போட்டு ஒருத்தர் சொன்னால நான் நல்ல காணிக்கை கொடுக்கிறேன், நல்ல உபவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆவி யார் ஆவிதுன்னா சிமிர்னா சபையின் ஆவி, பரிசேயரின் ஆவி. இவர்கள் ஆண்டவர் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரா? இந்த பிலதெல்பியா சபை. எதுக்கு தெரியுமா? என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுறத நீ பார். அல்லேலூயா. நீ விசுவாசி சொல்லி நீ எப்படி அலையறன்னு எனக்கு தெரியும். நீ யூதன்னு சொல்லிக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா ட்ரெஸ் போட்டு மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நீ எப்படி உலகத்துல வாழ்றான்னு எனக்கு தெரியும். என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுறத நீ பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்படவில்லை ஆனால் எங்கேயோ பிரச்சனை இருக்கு. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு சொன்னா சிமிர்னா சபை தான். சிமிர்னா சபையா இருந்தா, பிலதெல்பியா சபையா இருந்தா என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாதம் எங்கேயோ கொஞ்சம் குறையுது, ஆசீர்வாதம் எங்கேயோ கொஞ்சம் பூட்டி இருக்கு அப்படின்னா இந்த 7 சபையில இந்த மீதி இருக்கிற 6 சபையில நான் என்ன சபையாக்குன்னு என்ன செய்யணும்? கொஞ்சம் அலசி பார்க்கணும். அல்லேலூயா. தப்பு இல்லை. கொஞ்சம் அலசி பார்த்தாதான் இந்த சபையின் சுவாபம் என்னிடத்துல காணப்படுகிறது. நான் பிலதெல்பியா சபையின் ஆசீர்வாதத்தை காண்கிறவனாய் அல்ல, பிலதெல்பியா சபையாக நான் என்ன செய்வேன்? அருமையான தேவ சபையே, நீ ஆசீர்வாதத்தை காண்கிறவனாய் இருக்க போகிறாயா, ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் இருக்க போகிறாய் முடிவு பண்ணணும். சமாரியாவிலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது, மிகப்பெரிய பஞ்சம். அப்ப தீர்க்கதரிசி சொன்னாரு, இன்னைக்கு பஞ்சம், இன்னைக்கு சாப்பாடு இல்ல, பிள்ளை அடிச்சு சாப்பிடுறாங்க, ஆனா நாளைக்கு விடிஞ்சா சமாரியாவிலே ஒரு மரக்கா வாட்கோதுமைமா 1 சேக்கலுக்கு விற்கப்படும் சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு பையில ஒரு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காசு இல்லை, ஒரு காசு இல்லை. இன்னைக்கு விடிஞ்சா என்ன செய்ய போறேன்னு தெரியல. அவனுடைய வார்த்தை வருகிறது, விடிந்தால் நீ ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் ஒழுங்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. விடிஞ்சா உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நீ வாங்க போற. ஆண்டவர் இன்னைக்கு காசே இல்லையப்பா அப்படின்னு ஒரு காலம் ஆண்டவர் சொல்றது, தர வேண்டியது அவர் பிரச்சனை. அல்லேலூயா. எனக்கு காரோ ஆசீர்வாதமோ குழந்தைகளோ வீடோ ஊழியமோ தர வேண்டியது யார் பிரச்சனை? ஏன் பிரச்சனை இல்லை? நான் கார் வாங்குறது, நான் வீடு வாங்குறது, எனக்கு பிள்ளை வளர்க்கிறது யார் பிரச்சனை இல்லை, எனக்கு தர வேண்டியவருடைய பிரச்சனை. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஃபீஸை கட்ட வேண்டியது இவன் பிரச்சனை கிடையவே கிடையாது, இவன் டென்ஷனே கிடையாது. இவன் பிரச்சனை என்ன தெரியுமா? புஸ்தகத்தை தூக்கிட்டு போய் தகப்பன் சேர்த்து விட்ட பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா என்ன செய்யணும்? படிக்கணும். அல்லேலூயா. இவனை ஃபீஸ் கட்டுறது, இவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறது, இவனை வேலை ஏற்றி விடுது, இவனை வளர்த்து ஆளாக்குறது யார் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? அருமையான தேவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை விலை கிரயமாய் கொடுத்து வாங்கி பிள்ளையாய் மாற்றினது உண்டானா உனக்குரிய ஆசீர்வாதம், உனக்குரிய மேன்மை, உனக்குரிய கணம், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொடுப்பது அவர் டென்ஷனா? அல்லேலூயா. ஒரு காலம் விசுவாசி இந்த டென்ஷன் எடுக்க கூடாது, உலக டென்ஷன். இந்த பிலதெல்பியா சபை அந்த டென்ஷனை எடுக்கவே இல்லை. உலக டென்ஷனை, உலக பிரச்சனையை பார்க்கல. இருந்தது கொஞ்சம் பலம், ஆனா அந்த கொஞ்சம் பலத்தை கொண்டு ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்த சபை.
அருமையான தேவர்களே, ஒருவேளை பொருளாதாரத்துல நல்லா தூங்குறாங்க, நல்லா தூங்கு. அல்லேலூயா. விழித்திருக்கிறாங்க, நீ நல்லா விழித்திரு. காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான தேவர்களே, உலக நாடுகள் சண்டையிட்டு நிறுவனமாகிறது. அநேக இடங்கள் வெள்ளத்துல பணக்காரன் கார்களை ஏறி உட்கார்ந்து தெருவுல சோழ மாடியில் ஏறி உட்கார்ந்து தப்பித்து இருக்கான். சாப்பிட உணவு இல்லை. அநேக தேசங்களிலே கட்டின வீடு சீட்டு கட்டை போல மணல் என்ன செய்யுது, சரிந்து போகிறது. சுகமாய் வாழ்கிறோம். இந்த இடத்துல எந்த பிரச்சனை இல்லை நினைக்காத. ஒரு நாள் ஆண்டவர் வருகைக்கு முன்பதாக இந்த நகரம், நீங்க காண்கிற இந்த நகரமும் இந்த கட்டிடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு நான் விசுவாசத்துல சொல்ல முடியும், நான் சந்தோஷமா இருப்பேன். என் ஆண்டவருடைய வருகை என்று வருமோ? அருமையான தேவபிள்ளையே, எபேசு சபையை போலவோ, சிமிர்னாவை போலவோ, தியத்ராவை போலவோ ஏதாவது ஒரு சுவாபம் காணப்படுமானால் பிலதெல்பியா சபையின் ஆசீர்வாதத்தை காண்கிறவனாய் அல்ல, ஆசீர்வாதத்தை நான் பெறுகிறவனாய் இருப்பேன். ஆண்டவர் வானத்திலே பிலதெல்பியா சபையை எடுத்து செல்லப்படும்போது சிமிர்னா சபையா இருந்து அந்த ஆசீர்வாதத்தை காண்கிறவனாய் அல்ல, நான் பூமியில இருப்பது என் ஆண்டவரோட பிலதெல்பியாவை நான் பறந்து செல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையின் உதாரணம் எங்க தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை, தாவீதுடைய வீட்டின் திறவுகோல். பாத்தீங்களா, இங்க என்ன சொல்லப்படுறாரு? இந்த 1வது வசனத்துல தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆனா ஏசாயா என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், அவன் திறப்பான். அருமையான தேவர்களே, நீ தாவீதின் குமாரனாய் இருப்பாயானால், அருமையான இயேசுவினுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், இந்த காலத்திலே பூட்டப்பட்டிருக்கிற அநேகருடைய வாசலை கர்த்தர் முன்னே கொண்டு திறப்பார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திறவுகோலை கொண்டு தாவீது என்ன செய்வான்? திறப்பான். அல்லேலூயா. என் வீட்டு வாசலுடைய திறவுகோல், உங்க வீட்டு வாசலுடைய திறவுகோல் யார் கையில இருக்கணும்? இயேசுவுடைய கையில இருக்கு. சொல்லப்பட்டது தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதுடைய திறவுகோலை யார் வச்சிருந்தாரா? ஆண்டவர் வச்சிருந்தார். இன்னைக்கு உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம் உங்க கையில கிடையாது. உங்க குடும்பத்தினுடைய நல்லது எல்லாம் உங்க கையில அல்ல, என் கையில அல்ல, அது அவர் கையில இருக்குது. அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் பேழைக்குள்ள பத்திரமா வச்சு பூட்டினது அவராகும். அதனால அவரால் என்ன செய்ய முடியும்? நோவாவால திறக்க முடியல. அல்லேலூயா. பூட்டினது அவரு, திறக்கிறது அவருதான். அல்லேலூயா. அவர் பூட்டினார்னா உள்ள 50 ஏணை இருந்திருக்கிறா வச்சு நோவா முட்டினா கதவு என்ன செய்யாது? திறக்காது. ஏன்னா பூட்டினது ஆவியானவர். அல்லேலூயா. அருமையான தேவர்களே, தாவீதின் திறவுகோல், உங்கள் குடும்பத்தின் தாவீதின் திறவுகோல், உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தின் திறவுகோல், உங்கள் வருமானத்தின் திறவுகோல், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் திறவுகோலை உடையவர் சொல்கிறதாவது, அருமையான தேவர்களே, நீ கொஞ்ச கணத்தோட கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்யும் போது உன் ஆசீர்வாதத்தை இந்த உலகம் காணும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் காண்பார்கள். என் இயேசுவை ஊருக்கு புறமே இழுத்து சென்றவர்கள் காண்பார்கள். என் இயேசுவை மலையிலிருந்து தள்ளிவிடும்படி முயற்சி செய்தவர்கள் அவர் அற்புதங்களை கண்டார்கள். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படும் போது இந்த பிசாசுக்கு பிடிக்காது. தகப்பன் சிங்கத்தை விட்டு இந்த குட்டி சிங்கம் எப்ப தள்ளி வரோன்னு காத்திருக்கும். ஒரு நாள் அந்த குட்டி சிங்கம் என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்துடவே கூடாது. தகப்பனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக போக அதுக்கு பாதுகாப்பு உண்டு. தகப்பனின் கால் அருகே நடக்க நடக்க அதுக்கு பாதுகாப்பு உண்டு. ஒரு காலம் நரியோ ஓனாயோ அல்லது எந்தவித பிசாசின் கிரியோ அதை தொடவே முடியாது. நீ யாருடைய நிழல்ல இருக்கணும்? தகப்பனுடைய நிழல்ல இருக்கணும். ஒருவன் ஒரு பொருளின் நிழல்ல இருக்கிறானா என்ன அர்த்தம்? நான் ஒரு பொருள் நிழல்ல நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அந்த பொருள் என் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஜங்ஷன்ல இருக்கிற பொருளுக்கு எங்க நிழல் என்ன செய்யாது? அடிக்காது. அருமையான தேவர்களே, தகப்பன் நிழலிலே அனுதின வாழ்க்கையில நீங்கள் நான் ஒரு பிலதெல்பியா சபையை போல வாழ்வோமானால் எந்த பிசாசாலையும் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. வேணா கிட்ட வந்து பார்க்கலாம். தானியேலை மிரட்ட, தானியேல் எங்க தெரியுமா? சிங்கத்துக்கு பக்கத்துல தான் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சிங்கத்துக்குள்ளேயே போகக்கூடாது. நீங்க விசுவாசிகள் எப்படி? ஆண்டவரே, இந்த சிங்க கெவியிலிருந்து என்னை காப்பாற்றுவாப்பா. எப்படியா? நம்ம ஆண்டவருக்கு அட்வைஸ் சொல்லுவோம். ஜெபங்கிற பேர்ல உட்கார்ந்து நினைச்சிட்டு இருப்போம் மணிக்கணக்கா. அதை செய்ய ஆண்டவரே,
இதை செய்ய மாட்டவரே, இப்படி உருட்டு மாட்டவரே. ஆண்டவர் தேவதூதனை காதை அடைச்சுக்க அவன் மலங்கால் போட்டுட்டான். ஆண்டவர் சொல்லுவார் அல்லேலூயா. தூதரை பார்த்து தூதர்கள் ஒடியாரம் ஆண்டவர், ஐயா சந்திரன் மலங்கால் போட்டான், எல்லாரும் காது பொத்திருங்க. எதுக்கு? இங்க நம்ம ஜெபமா இல்ல. ஆண்டவரே சிங்க கெவில இருந்து என்னை காப்பாற்றும். காப்பாற்ற அவருக்கு தெரியாதா? காப்பாற்ற அவருக்கு தெரியாதா? சொன்னதா காப்பாற்றுவாரா? தானியேல் சிங்க கெவில இருந்து காப்பாற்றணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சிங்கத்துக்கு போய் விட மாட்டான். ஆனா விசுவாசம் தெரியுமா? அந்த சிங்க கெவில நான் விழுந்தாலும் அவர் என்னை காப்பாற்றுவார். தீயில போட்டாலும் நான் அவரை முறியடிக்க மாட்டேன். பாதாளத்தில் படுக்க மாட்டாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் விசுவாசம், அதுதான் பிள்ளையா. அருமையான தேவப்பிள்ளையே, சிங்க கெவியிலே விழுந்தாலும் விசுவாசி என் பக்கத்துல இருக்கும் பாதுகாப்புக்காக. சிங்கம் எப்படி இருக்கும்? பாதுகாப்புக்கு. தானியேல் நல்ல காவலம் தூக்கி பார்த்திருப்பாரு. அந்த சிங்கத்துல மண்டல முடியா இருக்கு பதிலா அதெல்லாம் அப்படி பய சிங்கம் நல்லா இருக்கு, இப்படிதான் இருக்கணும். நல்ல வாயெல்லாம் தூக்கி போய் எவ்வளவு பெரிய பண்ணா இருக்கு. சிங்கம் மனசுல இவனை கடிக்க முடியலையே. பிசாசால அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய சபையாக இருப்பாயானால், வசனத்தில் நடக்கிற ஒரு தேவப்பிள்ளையா இருப்பாயானால், பிசாசுக்கு தேசமா இருக்கிற ஒண்ணும் பண்ண முடியலையே. பக்கத்துல தான் இருக்கிறோம், பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறோம், பக்கத்துல தான் தொழில் பண்றோம், இவனை ஒன்றும் பண்ண முடியலையே. தானியேல் சிங்கத்தோட அடிச்சிருப்பார். இனியவன் நீங்க கடிக்க முடியே பாவம் கட்னியால கடக்கணும். தேவப்பிள்ளையே சிரிப்பா இருக்கலாம். ஆனால் ஒரு தானியேலுக்கு இருந்த அந்த வைராக்கியம், இந்த பிலதெல்பியா சபைக்கு இருந்த வைராக்கியம் இந்த காலத்தில் உங்களுக்கு தேவை. உங்க பலம் கொஞ்சம் பலமா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் பொருளாதாரமா இருக்கலாம், குடும்பம் உனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனால் உன்னோடு இருக்கிறவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துடாத. நீ யாரு நிழல்ல நின்னுட்டு இருக்கிறத மாத்திரம் நீ மறந்துடாத. எந்த சக்தியாலும் உன்னை தொட முடியும்.